அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அ இன்னைக்கு அஸ்ஸாம் மாநிலத்தில அ பொங்கேகான் அப்படிங்கிற ஒரு மறை மாவட்டம். அந்த மறை மாவட்டத்தில நாங்க இருக்கிறோம். பங்கு பேரு குரு பாஷா. குரு பாஷா அப்படிங்கிற ஒரு பங்கு. அந்த பங்குல தான் நாங்க இப்ப இருந்துட்டுருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஃபாதர் மைக்கேல் இளங்கோ அப்படிங்கிறவர்ட்ட சின்ன ஒரு பேட்டி எடுக்கலாம். அவரு இப்படி பண்ணி செஞ்சுட்டுருக்காரு அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். பார்ப்போம். எப்படியோட ஃபாதரோடைய இத கேட்கலாம். ஃபாதர் மைக்கேல் இளங்கோ. சரி. ஃபாதர் உங்க நேட்டிவ் எங்கேங்க? எனக்கு தூத்துக்குடி மறை மாவட்டம் கள்ளிகுளம்னு ஒரு பங்குல. கள்ளிகுளம், தூத்துக்குடி. தூத்துக்குடி தமிழ்நாட்டுல தூத்துக்குடி. ஆமா, அங்கிருந்து இங்க அஸ்ஸாம் மாநிலத்துல வந்து படிச்சு செஞ்சுட்டுருக்கீங்க. இருக்கேன். அப்ப உங்க குடும்பம் எத்தனை பேரு? குடும்பத்துல அப்பா அம்மா நாங்க 7 பேரு. ஓ! 6 ஆண்கள், ஆஹ. ஒரு அக்கா. ஓ! நீங்க? நான் 6வது. 6வது. ஓ! கடைக்குட்டிக்கு ஆமா, ஆமா. அப்படின்ட்டு பரவால்ல. ரொம்ப பாசமா இருந்திருப்பீங்க. ஆமா, இல்லைங்களா எல்லாரும்? ஆமா. நீங்க உங்க அப்பாவுடைய ஒர்க் எல்லாம் ஃபாதர்? அப்பா வந்து டீச்சரா இருந்தாங்க ஆஹா. ஸ்கூல்ல. ம். ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்க 2003ல இறந்து போயிட்டாங்க. ஓ! சரிங்க. அம்மா 2007ல இறந்து போனாங்க. ஓ! சரி. பிறகு அன்னைமாரில் எல்லாரும் இருக்கோம். ம்ஹ்ம். தம்பி இருக்கான், அக்கா இருக்காங்க. எனக்கு யாரையும் மூத்த அண்ணே அந்த கொரோனா டைம்ல இறந்து போனாங்க. ஓ! சரி. ஓகே ஃபாதர். இப்ப சின்ன பையனா இருக்கும்போதுல நெறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும் இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. அதுல மறக்க முடியாத ஒரு சில காரியம்லாம் இருக்கும். கண்டிப்பா. சரி ஃபாதர், உங்களுக்கு தேவ அழைத்தல் எப்படி வந்துச்சுங்க? கிராமத்துல இருக்கும் பொழுது லீவ்ல எல்லாம் நாங்க பக்கத்துல உள்ள சின்ன பிள்ளைலாம் சேர்ந்து விளையாடிட்டு இருப்போம். அப்போ பெரும்பாலும் சின்ன கோயில் கட்டி விளையாடுவோம். கோயில் கட்டிருக்கீங்களா? வீடு சின்ன கட்டி சின்ன விளையாடுவாங்க. வீடு சின்ன கோயில் மாதிரி கட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். பிறகு என்னை எல்லாரும் நீதான் சாமியாரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நான் இருந்து அந்த பூச வைக்க மாதிரி அப்படி விளையாடி பிறகு வீட்லயும் அம்மா அந்த பக்தியை வளர்த்தாங்க. ஆஹ. அப்படியாக தெய்வழுத்தல் கிடைச்சேன்னு தேவ சொல்லலாம். அழைத்தல் கிடைச்சது. ஆமா, ஃபாதர், நீங்க வந்து தூத்துக்குடி மறை மாவட்டம் ஆமா. இல்லைங்களா? ம். இங்க எப்படி அஸ்ஸாம் மாநிலத்துக்கு? தூத்துக்குடிக்காக குறுமடத்தில் படிச்சுட்டு ம்ஹ்ம். 3 வருஷம் 3 பங்குகளில் அசிஸ்டண்டா இருந்துட்டு, ம். பிறகு 2 வருஷம் ஒரு பங்கு சமையலா இருந்துட்டு 94ல ஆஹ. அங்க அஸ்ஸாம் வந்தேன். எப்படின்னா 2 வருஷம் பங்கு சமையலா இருந்துட்டு 3 வருஷம் அசிஸ்டண்டா இருந்துட்டு வேறு தூரமான ஒரு இடத்துல ஒரு இறைவனிக்காக போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்து, சரிங்க. அப்போ உள்ள அந்த ஆயர்கிட்ட கேட்டேன். ம். இப்படி ஒரு வருஷம் நான் தூரமான இடத்துக்கு போய் பணியை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லும் பொழுது ஆயர் சொன்னாங்க, மொழி பிரச்சனை வருமே, அங்கே தூரத்தில் போகும்பொழுது ஹிந்தி மற்ற மொழிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ம். நான் சொன்னேன், சரி ஒரு வருஷம் தானே போய் பார்த்து கஷ்டப்பட்டு வரேன், திருப்பி வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி, அப்போ கவுஹாத்தி மறை மாவட்டத்தில் அந்த ஆயர் வந்து குருக்கள் கொஞ்சம் குறைவா இருக்காங்க, வெளியே இருந்து கொஞ்சம் குருக்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதான் எப்படி கவுஹாத்தி வடகிழக்கு இருக்கிற அஸ்ஸாமில் இருக்கிற கவுஹாத்தி மறை மாவட்டத்துக்கு போகலாமான்னு கேட்டாங்க. ஆஹ. அப்போ நான் போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படியாக நான் எனக்கு நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனது இல்லை. பிறகு அண்ணன் வந்து வெளியே போயிருக்காங்க, அதனால ஹிந்திலாம் தெரியும். அதில் அண்ணன் தான் என்னைய ட்ரெயினில் அஸ்ஸாமுக்கு அந்த கவுஹாத்தி கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்த உடனே அந்த ஆர்ச் பிஷப் என்னைய தாமஸ் மீனம்பரபில் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இப்போ இருக்காங்க, அங்கே மறைமாவட்டம் இருக்காங்க. அவங்க தான் என்னைய வெல்கம் பண்ணாங்க. பிறகு அப்போ கவுஹாத்தி மறை மாவட்டத்தில் பணி செய்தேன். எனக்கு பங்கு சாமியா ஒரு குழந்தை சாமின்னு ஒரு தமிழ் ஃபாதர் இருந்தாங்க. தமிழ் சாமியாட்ட இருந்தால் நான் ரொம்ப ஹோம்ல ஃபீல் பண்ண அப்படின்னு நினச்சி தான் அந்த ஃபாதர்கிட்ட அசிஸ்டண்டாக அனுப்புனாங்க அந்த ஆர்ச் பிஷப்பு. அவங்ககிட்ட 2 வருஷம் 3 வருஷம் அசிஸ்டண்டாக இருந்துட்டு, பிறகு 4 வருஷம் ஆர்ச் பிஷப் என்னை கூப்பிட்டு இங்கே பங்கு சாமியாரா உங்களை என்ன அப்பாயின்ட் பண்ண போறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பிஷப் நான் டைசஸுக்கு திரும்பி போகணுமே அப்படின்ட்டு சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல, அது நான் அவங்க ஆர்கிட்ட பேசுறதே அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் முதல் வருஷம் முடிஞ்சாச்சு, அந்த லீவுக்கு ஊருக்கு போயிட்டு 2ஆம் வருஷம் வந்தேன். 3 வருஷம் போகும்பொழுது அங்கே ஆயரை பார்த்துட்டு வருவேன். அப்படி இருந்து போயிட்டு அப்போ திருப்பி வரணுமே அந்த ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. இருந்தாலும் லீவுக்கு போயிட்டு ஆயரை பார்க்குறது வர்றது அப்படி இருந்தது. பிறகு சொன்னாங்க, ஆயர் பீட்டர் பண்ண சொன்னாங்க, இப்போ நல்லா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா பிற்காலத்துல ஏதாவது தேவைப்பட்டா சப்போஸ் திருப்பி வரதா இருந்தா நீங்க வந்துடலாம் அப்படி கூட சொன்னாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் அப்போ இங்கே
பொங்கையன் மறைமாவட்டத்திலே பணி செய்தேன் கடைசி வரை. வந்து எத்தனை வருஷம் ஆச்சு father? இங்க வந்து இப்போ 94 வந்தேன். ஆஹா. ஏறக்குறைய 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆமா. ஆயிடுச்சு. ஆனா உண்மையாக father, உங்களுடைய அழைத்தல் வந்து ம். மதர் தெரேசாவுடைய அழைத்தல் போல. ம். அவங்க ஒரு சிஸ்டர் ஆனாங்க காங்கிரிகேஷன்ல. அதுக்கப்புறம் அங்கிருந்து எடுத்து வேற ஒரு மதர் தெரேசா கான்வென்ட் ஒன்று ஆரம்பிச்சு அவங்களுடைய பணியை செய்ய கடவுள் சொன்னார். அதே மாதிரி தான் நீங்களும். நீங்க வந்து தூத்துக்குடி மறை மாவட்டத்துக்கு சாமியார் ஆனீங்க. 5 வருஷம் பணி செஞ்சீங்க அங்க 5 இல்லைங்களா? வருஷம் இருந்தோமா. 3 வருஷம் பங்கு சாமியாரா, 2 ஆமா. வருஷம் அசிஸ்டண்டா அங்க பணி செஞ்சு அதுக்கப்புறம் ஆமா. உங்களுக்கு இன்னொரு கால் ஆமா. வேற தேவாலயத்துல வேற பணிக்காக அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்ட்டு. வட இந்தியாவுல வந்து ஆமா. பணி செய்றீங்க. உண்மையாலுமே ஆமா. மதர் தெரேசாவுடைய ம். தேவாலயத்துல போலதான் உங்களுடைய இளைத்தலும். இங்க வந்திருக்கீங்க. இப்ப இங்க ஆமா. வந்து இவ்வளவு நாள் ஆச்சு. ம். 30 வருஷமா இங்க பணி செஞ்சுட்டு ஆமா. இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? குருத்துவ பணியில ஒரு திருப்தி இருக்கு எனக்கு. காரணம் தொடக்கத்துல கஷ்டமா இருந்தது. ஏன்னா புதிய ஒரு மொழி, அந்த மொழி இந்தியும் தெரியாம வந்தது. பிறகு இங்க லோக்கல் இங்க அஸ்ஸாம்ல வந்து அசாமீஸ் பேசுவாங்க, அந்த மொழியும் தெரியாது எனக்கு. பிறகு இங்க லோக்கல் ட்ரைபல் மொழி அது தெரியாம இருந்தது. பிறகு தொடக்கத்துல கொஞ்சம் ஹிந்தி பேச்சு வழக்க கொஞ்சம் அப்படி பேச்சு பழகினேன். பிறகு போடோ மொழி வந்து இங்க ரொம்ப கட்டாயம் கண்டிப்பா. ஏன்னா அந்த ட்ரைபல் வந்து அதிகமா இருக்கிறதுனால அந்த மொழி கண்டிப்பா தேவை அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால அந்த மொழியை நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படின்னா படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படின்னா அந்த போடோ மொழியும் அதனுடைய தமிழ் மொழியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த எழுத்து நம்ம சென்டென்ஸ் எழுதும் பொழுது ரெண்டும் இறக்குற ஒரே மாதிரி. ஆமா. நம்ம அதனால எனக்கு பெரும்பாலும் இந்த இது மறைவுரை தயாரிக்கும் பொழுது அந்த தமிழ்ல முதல்ல எழுதி அதுக்கு கீழே அந்த போடோ மொழியில என்ன அதனுடைய வார்த்தை என்ன அப்படி முதல்ல எழுதி வாசிச்சுட்டு இருந்தேன். பிறகு படிப்படியாக அந்த மொழி கொஞ்சம் பழகினதுனால எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அப்படி பேச வந்துச்சு. பிறகு எல்லாருமே அங்கே பேச ஆட்கள் பள்ளிக்கூட ஸ்கூல்லையும் பிறகு பங்குலையும் எல்லாமே அந்த ஆட்கள் தான். அதனால வேற மொழியே கிடையாது. பாராட்டணும். வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 மொழி, ஹிந்தி, அசாமி, போரோ, சந்தாலி. சந்தாலி படிச்சிட்டீங்க. ஆமா ஆமா. பரவாயில்ல ஃபாதர். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஆனா கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கீங்க. கஷ்டப்பட்டு ஆமா. தொடக்கத்துல நம்ம திருப்பி போறோம், தூத்துக்குடி மறைமாடு திருப்பி போறோம். என் கஷ்டப்பட்டு ஒரு மொழியை படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருந்தது. அது பிறகு சரி படிச்சா பாப்போம், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மொழியெல்லாம் நான் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்தேன். ஓகே ஃபாதர், நீங்க இங்க வந்த பிறகு இங்க இந்த டைசஸ்ல சேர்ந்த பிறகு அதே போல கவுஹாட்டில் நீங்க என்னென்ன வேலைகள் செஞ்சீங்க? பெரும்பாலும் இங்க எல்லா பங்குகள்லையுமே பங்கு பணி, பிறகு கல்வி பணி, எல்லா பங்குகள்லையுமே கோயில் இருக்கும், பிறகு ஒரு ஸ்கூல் இருக்கும், பிறகு கான்வென்ட் ஒன்று உண்டு. பிறகு கான்வென்டோட சிஸ்டம் மாதிரி ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 சிஸ்டர்ஸ் வந்து இங்க உள்ள பங்குல உள்ள கிராமங்களுக்கு விசிட் பண்ணுவாங்க. பிறகு ஒரு சிஸ்டர் வந்து சுப்பீரியரா இருப்பாங்க. அவங்க வந்து பெரும்பாலும் அந்த நர்ஸா இருப்பாங்க. அதாவது ஆட்கள் சோமுலம் ஆட்களுக்கு மருந்து கொடுக்குது அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால எல்லா பங்குலையுமே ஒரு கோயில், பள்ளிக்கூடம், பிறகு ஒரு டிஸ்பென்சரி, கான்வென்ட், பிறகு ஹாஸ்டல் பிள்ளைன்னு உண்டு. அதை நான் பரமால முதல் பங்குல இருக்கும் பொழுது அந்த பங்குல ஹாஸ்டல் பிள்ளைகள் மாத்திரம் ஒரு 183 பிள்ளைகள் இருந்து. ஆமா. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரை அப்படியாக எல்லா பங்குலையுமே. நான் இப்ப இங்க வந்து ஏறக்குறைய 5 பங்கு ஆயிடுச்சு. 5ஆவது பங்குல இருக்கேன். 5ஆவது பங்குல இருக்கேன். 6 வருஷம் மறைமாவட்ட முதன்மை குருவா இருந்துட்டு இப்போ ஒரு பங்குல புதுசா வந்து 4 மாசம் ஆகுது. உங்க பொங்கைகான் டைசஸ்ல மற்ற பிரீஸ்டுங்க இருக்காங்க. அதாவது இந்த மறை மாவட்டத்திலேயே பிறந்து வளர்ந்த மண்ணின் மைந்தர்கள் இருக்காங்க. முன்னமே வந்து இங்க இருந்து ஒகேஷன் கொஞ்சம் குறைவா இருந்து, இப்போ இங்க லோக்கல் ஒகேஷன் நல்லா இருக்கு. ஆமா. இந்த அப்போஸ்தலிக் செமினரிலேயே ஏறக்குறைய 70 பிள்ளைகள் படிக்கி. மற்ற 7ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை +2 வரை அந்த பிள்ளைகள் அங்க படிக்கி. பிறகு மற்ற ஃபிலாசபி, தியாலஜிக்கும் லோக்கல் உள்ள பிரீஸ்ட் இப்போ இருக்காங்க. அதனால வெளியிருந்து
ஒகேஷனுக்கு அவசியம் இல்லை இப்போ லோக்கல்ல இருந்து மண்ணின் மைந்தர்களே கிடைக்காங்க. இருக்கிறவங்களே கிடைக்கிறாங்க. ஆமா ஆமா அத நீங்க வந்து இது இங்க வரக்கு முன்னாடி வந்து விஜயா இருந்தீங்க, ஆமா விக்கர் ஜெனரலா இருந்து ஆமா. ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இல்லைங்களா, ஆமா. பிஷப் அடுத்த. ஆமா. ஆனா உண்மை ஒரு சந்தோஷம் என்னதான் ஃபாதர், ம். தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து ஒரு விக்கர் ஜெனரலா இருந்து டைசஸ் எல்லாம் இது பண்ணிருக்கீங்க. ம். உங்க டைசஸ் பத்தி இதனுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி, இவங்க எப்படி எல்லாம் வளர்ந்தீங்க, டைசஸ் வளர்ந்த விதங்கள், என்ன யாரெல்லாம் இருக்கிறாங்க, எந்தெந்த ட்ரைப் பீப்புள் இருக்காங்க, அதே போல இந்த மறை மாவட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மறை மாவட்டம் வந்து 2000 உதயமானது. இந்த மறை மாவட்டத்தில் பெரும்பாலும் போடோ ட்ரைபல்ஸ், சந்தாளி ட்ரைபல்ஸ், ஆதிவாசி ட்ரைபல்ஸ், காரோ ட்ரைபல்ஸ், ராபா ட்ரைபல்ஸ் அப்படின்ட்டு ஏறக்குறைய ஒரு 6 வகையான ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அதனால எல்லா பங்குகள்லையுமே பெரும்பாலும் குறைஞ்சது ஒரு 3 ட்ரைபல் ஆட்கள் இருப்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பார்க்கும் பொழுது இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. மறை மாவட்டம் நல்ல ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல மக்கள் நம்பர்லயே நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கு. பிறகு அந்த காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னால பார்க்கும் பொழுது நிறைய ஏறக்குறைய இந்த இங்க உள்ள லேண்ட்ஸ்கேப் வந்து இது வந்து ஃபாரஸ்ட், ஒரு காடு, எங்க ஒரு காடு. ஆக்சுவலா இது வந்து இந்த லேண்ட் எங்க இருக்குன்னா வடக்க இமயமலை, பிறகு தெற்க வந்து பிரம்மபுத்திரா ஆறு, இந்த 2 இந்த நதிக்கும் பிறகு இந்த மலைக்கு இடையில உள்ள வேலி தான் இந்த மறை மாவட்டம். இந்த அவ்வளவு காடு ஆக்சுவலா. இந்த பெரும்பாலும் இந்த மக்கள் எல்லாம் இந்த மலை ஜாதி மக்கள், அத எல்லா ஆட்களுமே அந்த கிராமத்துல தான், அந்த காடு கிராமங்கள் எல்லாமே காட்டுல தான் இருக்கு. நீங்க இருந்தப்ப, அதாவது முன்னாடி காலத்துல வந்த புதுசுல நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க போறதுக்கு, ஒருவேளை ஒரு சில டைம் வந்து எங்கேயாவது ஸ்டக் ஆயிருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு. ஆமா, ஒரு பங்குக்கு ஒரு கிராமத்துக்கு போகும் பொழுது எப்படி இருக்குன்னா, அந்த பாலங்கள், சில பாலங்கள்ல அந்த பலகை கிடையாது, 2 பெரிய கீழே 2 இரும்பு கேர்டர் வச்சு மேல பலகை வச்சிருப்பாங்க. அந்த பலகையில வந்து ஒரு சில இடங்கள்ல பலகைகள் சேர்ந்து இருக்காது, அதனால பலகைகள் அடுக்கி வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல பலகைகள் இருக்காது முன்னால, அதனால வண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டு பிறகு பின்னால உள்ள பலகைகளை தூக்கி எடுத்து முன்னால வச்சு பிறகு அப்படி கொஞ்சம் போறது, பிறகு அடுத்தால பின்னால உள்ள பலகைகளை முன்னால வச்சு அப்படி எடுத்து போறது உண்டு. அப்படி இப்படியாக அந்த ஒரு இருந்திருக்கு. பிறகு சில இடங்கள்ல பலகை இருக்காது, அந்த மூங்கில் இருக்கும், களை இருக்கு பார்த்தீங்களா, களை, அந்த களை, அந்த மூங்கில் இருக்கும் போது எனக்கு அந்த மூங்கில் வந்து நல்லா கெட்டி வச்சிருக்கணும், அல்லாட்டு அந்த வீல் வந்து கீழே போயிடும். அதனால அந்த மாதிரி ஒரு கீழே போயிட்டு பிறகு ஆட்களை வந்து தூக்கி எடுத்து கொண்டு விட்டாங்க. அப்படியாக இருந்து பிறகு முன்னால 4 வீல் டிரைவ் எடுத்து தான் போக முடியும் ஒரு சில இடங்கள்லாம். அதனால அப்படி போகும்பொழுதும் கூட சில இடங்களில் 4 வீல் போனாலும் கூட தண்ணியில் அப்படி சில இடங்களில் பதிஞ்சு சிக்கி அப்படி இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பெரிய வெளியே வந்து இப்போ ஆட்களை, வில்லேஜ் ஆட்களை பெரும்பாலும் வந்து தள்ளி வண்டியை எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க.
அப்படியாக போக்குவரத்துல கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால பழகிட்டு பழகிடுச்சு. அப்படியே அந்த ஆனா பழகிட்டு அந்த காலத்துல பயங்கர அந்த கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. கஷ்டப்பட்டுக்க. ஆமா வந்த புதுசுல இங்கெல்லாம் ஆமா நற்செய்தி அது ஒண்ணு. அறிவிக்கும்போது போனது, ஆமா வந்தது. வழி அது கிடையாது. உங்களுடைய பங்கு நீங்க இருந்திருப்பீங்க. உங்களுடைய பங்குல அதிகபட்சமாக கிளை பங்கு ம், என் பங்கு இது, இத்தனை கிளை ம், பங்கெல்லாம் இருந்துச்சுன்ட்டு. ம். அ இப்ப இப்ப இருக்கக்கூடிய பங்குல இந்த இப்ப 4 மாசமா இருக்க இந்த குருபாஷா அ பங்குல வந்து கிராமங்கள் 39 கிராமங்கள் இருக்கு. அடே அப்பா! 39 கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்களை எப்படி விசிட் பண்ணுவோம்னா, ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் ம். இங்க ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்க்கு பங்கு பேரவை உறுப்பினர்கள் வந்துருவாங்க. பிறகு எல்லா கிளை சின்ன ஊர்கள்லையும் ஒரு வேதியர் உண்டு. ம். அதாவது உபதேசியார் உபதேசியார். உபதேசியார் உண்டு. சில ஊர்கள்ல பெண்கள் இருப்பாங்க. ம்ஹ்ம். உபதேசியார் உண்டு, பிற பெண் உபதேசியர்கள் உண்டு. ம். அப்படியாக எல்லாரும் அந்த முதல் வெள்ளிக்கிழமை மெயின் பங்கு காலையில இங்க வந்துருவாங்க மீட்டிங்க்கு. ஏறக்குறைய ஒரு 70 பேர் வருவாங்க. ம். 70 பேர் வருவாங்க. அன்றைக்கு வரும்பொழுது எல்லாரும் வந்துருவாங்க. வந்துட்டு கோயில்ல இது ஜெபமாலை நடக்கும். பிறகு அவங்களுக்கு அவசரத்து சாமி மாதிரி நாங்கள் இருப்போம். அது முடிச்சிட்டு பூசை நடக்கும். பூசை முடிச்ச பிறகு எல்லாருக்கும் மீட்டிங். அந்த மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கிராமங்கள் என்னென்ன இது நடந்தது, எப்படி எப்படி இருக்கு, ஏதாவது பிரச்சனைகள் உண்டா, ம். அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேதியர்களும் அந்த உபதேசமாரும் எழும்பி சொல்லுவாங்க. ம்ஹ்ம். சொல்லிட்டு ஏதாவது சால்வ் பண்ண வேண்டிய இருந்தா பங்கு பேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க ஏதாவது சஜஷன் கொடுப்பாங்க. அது ஒண்ணு. பிறகு எல்லாம் முடிச்ச பிறகு எல்லாரும் இந்த மாசத்துல எந்தெந்த சின்ன ஊர்கள்ல கிளைப்பங்கள்ல இது பூசை உண்டு அப்படின்ட்டு கேட்பாங்க. பிறகு சில நேரங்களில் இறந்தொரு பூசை கேட்பாங்க. சில இடங்களில் விசேஷ ஸ்பெஷல் மாசம் கேட்பாங்க. ம்ஹ்ம். அன்றைக்கு எல்லாம் பெரும்பாலும் ஒரு மாசம் முழுதும் ஏறக்குறைய அந்த மாதிரி பூசைகள் இருக்கும். சில இடங்கள்ல கொஞ்சம் குறைவா இருக்கும். சில இடங்கள்ல ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. ம்ஹ்ம். பெரும்பாலும் மே மாசங்கள், பிறகு கிறிஸ்மஸ் காலங்கள்ல, பிறகு நவம்பர் காலங்கள்ல அந்த மாசம் முழுதுமே கிராமங்களுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். சில இடங்கள்ல 2 கிராமங்களும் இருக்கும். அப்படியாக நாங்கள் என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் உதவி தந்தை இருக்கிறதுனால நாங்கள் 2 பேர் சேர்ந்து அதை நாங்கள் சமாளிச்சிருவோம். இப்படியாக கிராமத்தில் உள்ள ஆட்கள் முதல் வெள்ளிக்கிழமை வந்து அந்த மீட்டிங்க்கு இருந்துட்டு அன்றைய தான் பிளான் பண்ணுவோம். கிராமங்கள் என்னென்ன செய்யணும். பிறகு பங்குல ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட நாங்கள் அதை பற்றி பேசி எடுத்து அவங்க அதுக்கு எத்தான் தயார் பண்ணி வருவாங்க. ஓகே ஃபாதர். உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். எங்களை வரவேற்று உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துருக்கீங்க. சந்தோஷம். உண்மையா மாதா டிவி சார்பாக, நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஃபாதர். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க கண்டிப்பா ஜாப் பண்ணுவோம். ஃபாதர், இப்ப உங்களுடைய இது இப்ப நாங்க இங்க வந்திருக்கோம். மாதா டிவி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதா டிவி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட மெசேஜ் உங்க வாழ்க்கையில, அதே போல மினிஸ்ட்ரியில பண்ண. பெரும்பாலும் நம்ம மாதா டிவி பார்க்குறோம். நான் ஊருக்கு போகும்போது பெரும்பாலும் மாதா டிவியெல்லாம் பார்க்கறது உண்டு. ஒரு சில நேரங்களில் பூசையில் ஒரு தெரிஞ்ச குருக்கள் வரும்பொழுதோ அவங்கள அங்கே பார்த்துருக்க அப்படின்னு நினைவு உண்டு. இப்போ பெரும்பாலும் மாதா டிவி வந்து நம்ம கத்தூரியர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன்று. இது வந்து நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய ஒன்று. நம்ம விசுவாசத்தை எல்லாரும் பக்கத்தில் உள்ள பார்ப்பாங்க. ஆனால் உலகம் முழுதும் பார்க்கறதுக்காக இந்த மாதா டிவி இருக்கா சொல்லலாம். இந்த மாதிரி எங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். ஆனால் என்னொன்று, எல்லாருமே ஜெபத்தில் இணையும் பொழுது இந்த மாதா டிவியினுடைய டிவி வந்து பல இடங்களுக்கு விரிஞ்சு பரவும். என்னொன்று, உலகத்தில் எல்லா மூலைகளிலும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் அப்படி சொன்ன மாதிரி இது வந்து எந்த மூலையும் விடாது, எல்லா மூலையும் சென்று அடையும்ட்டு அது என்னுடைய விருப்பம் சொல்ல. ரொம்ப சந்தோஷம். மக்கள் சொல்ற மெசேஜ், உங்களுடைய அறிவுரை. அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை மூலமா தான் நம்ம மற்றவங்களுக்கு கிறிஸ்துவ கொடுக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து இந்த மாதிரி நம்ம அனுபவங்கள், இந்த மாதா தொலைக்காட்சியில யாரெல்லாம் என்னென்ன அனுபவங்களை பகிர்ந்தாங்களோ அந்த அனுபவங்கள் தான் நமக்கு ஆக்சுவலா இன்றைக்கு மற்றவங்களை வந்து உற்சாகப்படுத்தும். நம்ம சொல்லது மூலமாகவோ அல்ல எழுதுறது மூலமாக இல்லை, நம்ம அனுபவங்கள். அதனால என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவங்கள் தான் என்னை வந்து அந்த குருத்துவத்தினுடைய ஒரு சந்தோஷத்தை அடைய வச்சது ஆக்சுவலா. அதனால நம்ம அதிகமாக அனுபவத்தை மற்றவங்களுக்கு பகிர்றதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். அந்த அனுபவங்கள் தான் மற்றவங்களையும் அதிகமாக அந்த விசுவாசத்துல ஆழமாக வளர்வதற்கு உதவுன்ட்டு நான் நினைக்கிறேன். உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அழகான ஒரு மெசேஜ். வாழ்க்கை முறை
அதுதான் கண்டிப்பா நற்செய்தி அறிவிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஃபாதர். கண்டிப்பா உங்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ஃபாதர். நன்றி ரொம்ப நன்றி நன்றி ஃபாதர். நன்றி. அன்புள்ளங்களே, உண்மையாலுமே ஃபாதர் நிறைய காரியங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். குறிப்பா சொல்லணும்னா அவருடைய ஒகேஷனே வித்தியாசமான ஒரு இது. அவர் வந்து தூத்துக்குடிக்கு தான் குருமட மாணவராக சேர்ந்து பணியாற்றினார். 5 வருஷம் பணியாற்றினார். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஆசை அவருக்கு. நான் வந்து வெளி மாநிலங்கள போய் தூரமா போய் பணி செய்யணும்னு சொல்லிட்டு அழகா அசாம் மாநிலத்துல இருந்தாரு. கடைசியில இங்கேயே சேர்ந்து அவருடைய பணியில செஞ்சாரு. உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு பணியை செஞ்சிருக்கீங்க ஃபாதர். கால் வித்தின் த கால்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அழைத்தலுக்குள் ஒரு அழைத்தல். கடவுள் அழைச்சிருக்காரு. அதுலயும் ஒரு குறிப்பிட்ட பணி, அசாம் மாநிலத்தில பணி செய்யணும்னு சொல்லிட்டு. அதேபோல ஃபாதர் விஜியா இருந்திருக்காருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்து இப்ப ரிட்டயர்ட் ஆகி இப்ப வந்து இந்த ஸ்கூல்ல ஒரு பங்குல வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட பணி உண்மையாலுமே நிறைய அனுபவங்கள நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. அதனால உங்களுடைய பேராக ஃபாதருக்கு நான் தேங்க் பண்றேன். மீண்டும் அடுத்த வாரத்திலே புதிய அருள் தந்தையர்களோடு நான் சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.